குழந்தைக்கான அறிவிக்கிறாங்க, குழந்தைகள் போக மாட்டான். அப்ப இயற்கையா தன்னார்வத்தில் இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இதை உலகத்துல ஒழுங்கா சொல்லி எங்களுக்கு இடஒதுக்கீடை வாங்கித்தாங்க 2004 சொன்னீங்கல்ல, அதன்படி இடஒதுக்கீடை வாங்கி தர வேண்டும் என்று கூறி என்னுடைய அடுத்து ஒண்ணு பாண்டிச்சேரி மக்கள் கோச்சிக்க கூடாது இல்லையா? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்ற பாராளுமன்ற தேர்தலின் போது நம்மள்ட்ட வந்தாங்க. அவங்கள என்ன நீங்க தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னோம். தௌஹீத் ஜமாத் அலுவலகத்துக்கு வந்தார்கள். இடஒதுக்கீடு தருவதாக எழுதி கையெழுத்து போட்டு தரணும்னு கேட்டோம். எழுதி கையெழுத்து போட்டு தந்தார்கள். இடஒதுக்கீடு தருவதாக புதுவை காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சு தௌஹீத் ஜமாத்துக்கு எழுத்து மூலமா எழுதி கையெழுத்து போட்டு தந்தார்கள். பம்பரமா வேலை செஞ்சனாலதான் நாராயணசாமி ஜெயிக்க வச்சோம். நாராயணசாமிக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சதுக்கு யார் காரணம், எந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு காரணம், அந்த சமுதாய மக்கள் ஓட்டு ஏன் விழுந்தது என்று எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப அவ்வளவு வேலை செஞ்சமே இன்னைக்கு வந்து ஓடி போச்சு, நாள் ஓடி போச்சு. என்ன செய்யறாங்க? அதுக்கு அல்வா கொடுக்க பாக்குறாங்க. ஒன்னையும் காணோம். இடஒதுக்கீடு ஒரு துரும்பையும் போடவில்லை. பாண்டிச்சேரிக்கு எச்சரிக்கிறோம், எங்களுடைய ஓட்டை வாங்கிட்டீங்க, வாக்குறுதி கொடுத்து நாங்களும் போட்டுட்டோம், உழைச்சிட்டோம். இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு சொன்னா வைத்தியலிங்க தான் புதுவையில கடைசி காங்கிரஸ் முதல்வர். மிகைப்படுத்தி சொல்லல, வெறி பிடிச்சி வேலை செய்வோம், துரோகம் பண்ண விட மாட்டோம், வெறி பிடிச்சி வேலை செய்வோம் இன்னுமே என்று எச்சரிக்கை செய்து வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை இந்த லட்சோப லட்ச மக்கள் முன்பாக நான் பாராளுமன்ற உறுப்பினர் JM ஹாரூன் பாய் அவர்கள் உங்கள் மத்தியிலே உறுதிமொழி அளிப்பார்கள். TNTJ தௌஹீத் ஜமாத்தினுடைய மாபெரும் பேரணியும் மாநாட்டத்திற்கு அனைத்து வளைகுடா நாடுகளிலிருந்தும் ஏனைய அயல் நாடுகளிலிருந்தும் வந்திருக்கின்ற சமுதாய பிரதிநிதிகளை, குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்ற சமுதாய சொந்தங்களை, நண்பர்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையை பரிந்துரை செய்ய வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்பதிலே எந்த முஸ்லிமுக்கும் அதிலே சற்று கூட கெஞ்சிட்டும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இப்பொழுது கூட இடஒதுக்கீட்டுக்காக அருமை பெரியவர் பிஜே அவர்கள் மிக அழகான முறையிலே மக்களை கவரக்கூடிய வகையிலே எளிய தமிழுரையில் நல்ல கருத்துக்களை சொன்னார். அவர் சொன்னது உளப்பூர்வமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமுதாய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு ஆழமான சிந்தனையுள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். நானும் பஷீர் ஆஜார் அவர்கள் வரும்பொழுது பார்த்தோம். ஆனா மழை பெய்யுதுன்னா பஷீர் ஆஜார் சொன்னாரு, கவலையே படாதீங்க, இவங்க மழையில நனைஞ்சா கூட எந்திரிக்க மாட்டாங்க, தௌஹீத் ஜமாத்காரவங்க அந்த அளவிற்கு உணர்வு பூர்வமானவர்கள், உணர்ச்சி மிக்கவர்கள் என்று சொன்னார்கள். கீழே இருந்து பேசும்பொழுது நானும் பெரியவர் பிஜே அவர்கள் பேசும்பொழுது கூட நான் அவரிடத்துல பஷீர் ஆஜியார் சொன்ன கருத்துக்களை நான் எடுத்து வைத்தேன். எங்க பயல்க நகர மாட்டாங்க, எல்லாம் சேர் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தேன், நீங்க தரையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களுடைய உணர்வு என்பது பாராட்டக்கூடிய ஒன்று, போற்றக்கூடிய ஒன்று. உங்களது உணர்வினை நாங்கள் மதிக்கின்றோம். நிச்சயமாக தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த நிர்வாகிகளை, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய எண்ணங்களை பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலேயும், ஒப்பற்ற தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களிடத்திலேயும், சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர்களிடத்திலேயும், ஏனைய முக்கிய அமைச்சர்களிடத்திலெல்லாம் கொண்டு சென்று நான் சேர்ப்பேன் என்ற உறுதியினை தருகிறேன். காரணம், சமுதாய உணர்வுக்காக இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கிறார். நாங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தோம், குழந்தையோடு குடும்பத்தோடு வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் எல்லா நலங்களை தர வேண்டும், வளங்களை தர வேண்டும், சீரும் சிறப்பை தர வேண்டும், இந்த சமுதாய ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பினை தந்த நல்ல நெஞ்சங்களுக்கு என்னை நெஞ்சார்ந்த நன்றியை, என்னை பேச வாய்ப்பினை தந்த அருமை பெரியவர் பிஜே அவர்களுக்கும் TNTJ நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி, உங்களில் ஒருவனாக, உங்களது ரெப்ரசன்டேட்டிவாக நாடாளுமன்றத்திலே நான் குரல் கொடுப்பேன் என்ற உறுதியினை தந்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வசலாம், வாழ்த்துக்கள். சமுதாயத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மத்திய அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்ற நிலையில் அவர்கள் இந்த மாநாட்டில் வந்து நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னதும் முன்னாடி பதிவு பண்ணிவிட்டோம். ஆனால் ஒன்றில் நம்ம தெளிவாக இருக்கணும். என்னன்னா அவங்க சொல்லிட்டா கூட இடஒதுக்கீடு தந்தா தான்
நம்ம என்ன செய்வோம், முடிவெடுப்போம். தரலன்னா இல்ல, அந்த அளவுக்கு அவங்க சொல்ல வேண்டும் என்று மேலோட்டமாக சொல்லாமல் அந்த அளவுக்கு இந்த உணர்வுகளை எல்லாம் பிரதிபலிக்கிற வகையில சொல்வார்கள் நம்ம நம்புகிறோம். அடுத்ததாக இந்த மாநாட்டிற்காக வேண்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ அவர்கள் ஒரு வாழ்த்து கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள். அது ஒரு மற்ற அமைப்புகளிலிருந்து கடிதங்கள் வரவில்லை, அது ஒன்று வந்ததுனால அந்த உங்களுடைய உணர்வுகளுக்கு பதிவு பண்ணிக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டமா இருக்கிறீங்க, நிறைய பொருள்கள் தவறலாம், ஆட்கள் தவறி போயிடலாம், அவசரமா போகும்போது யாரை விட்டுட்டு போயிடலாம், பலவிதமான பிரச்சனைகள் நடக்கும். அதுக்காக நீங்க யாரும் பதட்டப்பட தேவையே இல்லை. நாங்கள் சுபுவரை 4 மணி ஆனால் கூட 5 மணி ஆனால் கூட ஒரு நிர்வாகி கூட நாங்க மேடை விட்டு இறங்க மாட்டோம். எது வரைக்கும் ஒரு நபர் நின்று அவர் போக முடியாட்டா அவரை ஏத்தி பஸ்ல அனுப்பி விடுற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இங்க இருந்து விலக மாட்டோம். ஒருத்தர் கூட இல்லாமல் திடல்ல அனைவரையும் காலி செய்த பிறகுதான் நிர்வாகிகள் அத்தனை பேர் இறங்குவோமே தவிர ஒரு நிர்வாகி நாங்க போக மாட்டோம். நீங்க பதவே தேவை கிடையாது, விட்டு போயிட்டா கூட நாங்க உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறவங்களை பஸ்ல கொண்டு விடுவோம், ரயில்ல போறவங்களை ரயில்ல ஏற்றி விடுவோம், உடனடியாக வசதி இல்லாதவங்களை தங்க வச்சு நாளைக்கு வந்திருக்கிறதுனால மறுநாளாவது உங்களை என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம். நீங்க எந்த பதட்டம் இல்லாம நிதானமா போங்க, யாருக்கு எந்த இதுவும் இல்லாம என்ன செய்வோம் அதை பார்த்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, இந்த நன்றி உரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த மாபெரும் மக்கள் கடல் நம்முடைய சமுதாயம் இடஒதுக்கீடு பெற்ற நிலையில் ஒரு கண்ணியமான சமுதாயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பியது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிரகாரம் குல்லு மாரூஃபின் ஸதகா, ஒவ்வொரு நல்ல காரியமும் தர்மம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இங்கே ஒன்று குழும்பி இருப்பது வெறும் தர்மம் மட்டுமல்ல, சதக்கத்துன் ஜாரியாவாக நிரந்தர தர்மமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மாநாட்டில் உங்களை திரட்டுவதற்காக உங்களுக்கு ஆங்காங்கே திண்டிவனத்திலும் வேலூரிலும் சென்னை சுற்று வட்டார பகுதிகளிலும் இதுவல்லாமல் பேருந்தில் வரக்கூடியவர்களுக்கு போக ரயில் நிலையத்தில் இறங்கக்கூடியவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட மண்டபங்கள், அதில் வழங்கப்பட்ட சௌகரியங்கள், அதே போல மற்ற இட ஏற்பாடுகள், உங்களுக்கு இந்த திடல் ஏற்பாடுகள், இந்த பேரணி ஏற்பாடுகள், இவற்றில் நீங்கள் நிரந்தர தர்மத்தை செய்வதற்கு தான் வந்திருக்கிறீர்கள். இதிலே எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறோம். இதில் மனிதன் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு அந்த அசௌகரியங்களாக அதில் ஏற்பட்டிருக்குமானால், அதில் நீங்கள் மனக்கசப்பு ஏற்பட்டிருப்பீர்களானால், உங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தலைமையை நீங்கள் மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மக்கள் கூட்டத்தை காட்டி விலைபாசக்கூடிய பல்வேறு சமுதாயத்திற்கு மத்தியிலே இன்றைக்கு மாநாட்டை திரட்டும் போது நாங்கள் எப்படி உங்களிடத்தில் ஊழியர்களாக செயல்பட்டோமோ அதே போல இன்னும் வீரியமாக, விவேகமாக, கொள்கை உறுதியோடு சமுதாயத்திற்கு தொண்டாட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு மன தூய்மையை மிஞ்சியவர்களாக, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். இதற்காக எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து உடலாலும் பொருளாலும் தன்னுடைய சமுதாயம் மனப்பான வாலிபத்தை எல்லாம் பாலைவனத்தில் இழந்தது போன்று இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கிருந்து அள்ளி கொடுத்தானே அவர்களுக்கும் அனைத்து தரப்பு சகோதரர்களுக்கும் இந்த செய்திகளை கோடான கோடி மக்கள் அவர்களுடைய பிரதிபலிப்பாக இங்கே 15 லட்சம் கூடியிருக்கிறோமா, தீவு திடலுக்கு வெளியே மவுண்டோரை நினைத்திருக்கிறோம், சென்னை ஸ்தம்பித்திருக்கிறது. இந்த செய்தியை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பத்திரிகை துறை, ஆட்சி அதிகாரிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய உளவுத்துறை, இதற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை, அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. எந்த ஒரு சபை கூடி களையும் போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழகான ஒரு வழிமுறை காட்டி தந்திருக்கிறார்கள். அதை சொல்லிய வண்ணம் இந்த சமுதாயம் களைய வேண்டும். நம்முடைய சின்னஞ்சிறு பாவங்கள் இதில் பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதற்காக சொல்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம
وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவின் அறிக்கையின்படி முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்தில் உடனடியாக சட்டமாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில செயற்குழு முடிவெடுத்ததுதான் தாமதம். TNTJ-வின் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் களத்தில் குதித்தனர். பம்பரமாய் பணியாற்ற